நாயகரை Let me honor you. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தற்போது மரியாதை செய்யப்பட இருக்கிறது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 35 வருடங்களுக்கு ஏறக்கூடிய பிறகு ரீரிலீஸ் செய்வதற்கான இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கின்றேன். உண்மையாகவே ஒரு சந்தோஷமான ஒரு பரவசமான நிலை தான் இருக்குது. கேப்டன் பிரபாகரன் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதே சந்தோஷம், அதே வரவேற்பு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது மேடையில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய நட்புக்கும் விஜயகாந்த் சார் மேலே வச்சிருக்க அன்புக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஏறக்குறைய ஒரு 30-40 தியேட்டர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அப்போது அந்த அளவுக்கு இந்த படத்தை மேலேயும் இதை விஜயகாந்த் சார் மூலியம் தமிழகம் எங்கும் ஒரு அன்பு இருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் விஜயகாந்த் சாரோட ரசிகர்களுக்கும் அதுபோன்ற விஜயகாந்த் சாரோட மகன் பிரபாகரன், என்னுடைய சகோதரன் விஜய பிரபாகரனுக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வருகை தந்துவிட்டோம். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, விஜய் பிரபாகரனும் அப்புவும் நான் படம் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க 2 பேரும். இன்றைக்கி நான் படம் பண்ணும்போது தான் பிரபாகரன் பிறக்கிறார். நான் கிளைமேக்ஸ் ஷூட் எடுத்துக்கும் போது ஜனவரி 14 படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணி டே அண்ட் நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே டிசம்பர் 10 சாலக்குடியில் ஷூட்டிங் முடியுது. டிசம்பர் 12 மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு சென்னையில் செட்டு போட்டு அதனுடைய அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது விஜயகாந்த் சார் சொல்கிறார், செல்வமணி ஜனவரி 14 நம்ம படம் ரிலீஸு, டிசம்பர் 14 எனக்கு பையன் டேட் கொடுத்துருக்காங்கன்னு. ஆனால் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிசம்பர் 13 மிட் நைட் தகவல் அம்மாவுக்கு ரொம்ப பிரசவ வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13 நைட்டு நான் சொன்னேன், சார் என்ன பண்ணலான்னு. இல்லை அவன் போய் அட்மிட் பண்ணிட்டோம், நான் அப்புறம் போய்க்கிறேன்னாரு. நான் படம் ரிலீஸுக்கு பிறந்த பிரபாகரன் ரீரிலீஸுக்கு இந்த படத்தை சிறப்பு வந்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி அப்புவும் எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை தான் அவன் அப்போவே சொல்லுவார் ராவுத்தர், அங்கிள் கூட போடா, நீ அங்கிள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சின்ன குழந்தைகிட்ட என் கூட அனுப்பிச்சிட்ருப்பார். ஏன்னா அபு இன்றைக்கி இந்த படத்தோட ரீரிலீஸுக்கு தயாரிப்பாளராக இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அது மாதிரி பல்வேறு அம்மா கிருஷ்ணன் சிவா சார் அப்போ எங்கள் படத்தோட தயாரிப்பாளர், இன்னொரு படம் தாலாட்டு படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, எங்கள் கேப்டன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. 40 வருஷம் கழிச்சும் நாங்கள் நண்பர்களாக இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். பல்வேறு ஏற்ற இறக்கங்களை பார்த்துருக்கோம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே என்னோட ஏதோ ஒரு வகையில் நட்பாகவும் இல்லை சகோதரத்துவம் பழகியிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த இயக்குனரின் இயக்கத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிக படங்களில் நடித்தார். சுமார் 18 திரைப்படங்கள். அரசியலில் சமூகத்தில் ஏற்படும் அவலங்களை, அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக மக்களுக்காக போராடும் புரட்சிகரமான கதாநாயகனாக நடித்து பெயரும் புகழும் பெற்றார்.
கேப்டன் பிரபாகரன், அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய 100வது படம். பொதுவாக நடிகர்களுக்கு இந்த 100வது படம் வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்கும். சிலருக்கு அமையாது சரியா. ஆனால் இவர்களுக்கு, விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு படிக்கட்டா இருக்கும். இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் தூக்கிப்போம், இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தூக்கிப்போம். அப்படி தான் முதல்ல சட்டபூர்வரை, அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு. அதுக்கு பிறகு வந்த இயக்குனர்களில் சில படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போச்சு. இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரே மாறி போச்சு. அது இந்த படத்தின் மூலம் விஜயகாந்த் நடித்து மற்றவங்க டைரக்ட் பண்ணுற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் நான். ஆனால் இந்த படத்தை 3 தடவை பார்த்துருக்கேன். அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங். இதில் வசனங்கள் லியாகத்தலிகா மேடையில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக, அதே நேரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை பாடல்களும் விட்டு சார் இந்த படத்தில். அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை அதான் இயக்குனர்கள் ஒரு நடிகரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குனர்கள் கிடைக்கும்போது. அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்வமணி சார். நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த படம் பெரியண்ணா அதே மாதிரி மரியாதை, சிம்பிளிசிட்டி. நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார். விஜய் அவருடைய முதல் படம் ஒரு 69-70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளை தீர்ப்புன்னு படம் எடுத்தேன். சரியா போகலை, உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி. ஆனால் அவர் நடிகராக வந்துட்டாரு, அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோடு நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல. சரி ஒரு மாதிரி அதில் வேற அவ்வளவு போட்ட படமெல்லாம் போயிடுச்சு. நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன். என் மனைவி சொன்னாங்க, ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல அப்படின்னு. இல்லை அவர் கேட்டால் பண்ணிடுவார், ஆனால் எனக்கு இன்னும் டெலிகேட்டாக இருக்குது, இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுறேன். எப்போவுமே நான் பேசுகிறேன்னா உடனே அவர் எல்லா டைரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். எல்லாத்துட்டையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்லாம் கிடையாது. நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டில் இருக்காமா
ஆமாம் சார், நெக்ஸ்ட் ஷூட்டிங்கில் சார் மத்தியானம் தான் சார் 2 மணிக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சார் விஷயம்? இல்லை ஒரு சின்ன உதவி, அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன், என் பெட்ரூமில் உட்காந்துருக்கேன். என்ன விஷயத்தின் நீங்கள் எதுக்கு சார் வரணும்? நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் விழுந்துச்சு. உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார். இதான் மனிதம்ன்றது, ஹியூமனிட்டி. என்ன சார் இது? இல்லை ஒரு அட்வான்ஸ். இந்த படம் நான் பணம் வாங்க மாட்டேன் சார், தயவு பண்ணி. நான் உங்களுக்கு உதவின்னு கேட்டீங்க, நான் படம் பண்ணுறேன். செந்தூர பாண்டி படம் முடிஞ்சு டப்பு டப்பு டப்புன்னு வியாபாரம் ஆச்சு. எனக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. அப்போது நான் போய் கேட்குறேன், விஜய் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார், நான் வாங்க மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாங்க மாட்டேன் அப்படின்ட்டார். எனக்கு உறுத்தலாக இருந்துச்சு. என்னடா அவரை வச்சு ஒரு படம் பண்ணி இவ்வளவு நம்ம பணம் சம்பாதிச்சிருக்கிறோம், வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு பக்கத்து லேண்டு என் லேண்டு. இதை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் சார் எங்கள் கொடுத்தா நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏப்பா விஜய் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் வீடு கட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா, அவர் பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா, நான் நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். அப்போதான் வந்து விற்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் போதும், வாங்குறவங்க போக வேண்டிய தேவையில்லை. அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டேன். நேராக வீட்டுக்கு வந்தார் பாருங்க, சோபாட்ட என்னுடைய மனைவிட்ட. என்னம்மா என்னை கேவலப்படுத்திட்டார் அவர். சார், நான் உதவின்னு கேட்டால் நான் உதவி பண்ணுறேன், அதுக்கு போய் நான் பணம் வாங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நானும் சொன்னேன், பணம் கொடுக்கலையே, நான் பணமாக கொடுக்கலையே, உனக்கு பணம் கொடுத்தா தானே. இப்படி ஒரு அது நட்புலாம் கிடையாது எனக்கு. அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க முடியாது, அதையும் தாழ்ந்த ஒரு உறவை எங்களுக்கு. அவர் இருந்த வரைக்கும் அவர் மனசில் எனக்கு ஒரு தனி இடம் இருந்துச்சு. விஜயகாந்த் மறைந்த பிறகு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த படம் வந்து உங்களுக்குலாம் தெரியும், 100வது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. சிவாஜி சாருக்கு நவராத்திரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளிவிளக்கு, கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகரன். இதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகரன் ரொம்ப முதல்ல 100வது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க. படம் பெரிய ஹிட்டு. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ராஜீவ் காந்தியுடைய படுகொலை கரெக்டாக கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது. கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே, நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சள் பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். இருந்தாலும் நான் கேப்டன் செய்ய வேண்டிய மரியாதை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியன் சினிமாவிலும் கிடைத்து அவங்க மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதல்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீலியஸ்லையும் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னுடைய வாழ்த்துக்கள். பலதரப்பட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர்லிக்கானை உருவாக்கி இருந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். அதை வந்து அவன் மன்சூர்லிக்கான மோல்டு பண்ணி கொண்டு இருக்க செல்லுமணி என்ன பாடுபட்டுருக்கான்றது செல்லுமணி தான் தெரியும்.
கடையேழு வள்ளல்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம், பார்த்ததில்லை. நாம் கண்முன்னே வாழ்ந்தவர், வாழ்ந்து வள்ளலாக 8வது வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். 24 மணி நேரமும் ராஜாபாத தெருவில் அன்னம் விட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அன்னமிட்ட கையை வந்து அவருடைய காலம் திரையுலகின் பொற்காலம். செல்லுமணி அவர்களை நினைக்கும் பொழுது 2 படங்கள் தான் புலன் விசாரணையும் கேப்டன் பிரபாகரனும் ஒரு மைல்ஸ்டோன். வட இந்திய தயாரிப்பாளர்கள்லாம் போட்டி போட்டு கொண்டு செல்லுமணி அவர்களை படத்திற்காக இயக்குனருக்காக அட்வான்ஸோடு வந்து காத்திருந்த காலம் அந்த கற்காலம் பொற்காலமாக மாறியது. அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரன், நான் தந்த அடைமொழி புரட்சி கலைஞர் கேப்டன் பிரபாகரன். இந்த புரட்சி கலைஞர் என்பது புரட்சி நடிகருடைய எம்ஜிஆருடைய புரட்சியையும் கலைஞருடைய பெயரையும் சேர்த்து தான் புரட்சி கலைஞர் என்று நான் கூலிக்காரர்களை அழைத்தேன். மாபெரும் மிகப்பெரிய வசூலுக்கு சொந்தக்காரராகத்தான் அவர் விளங்கினார். திரையுலகில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முன்னணியில் வந்து நின்று அவர் பணியாற்றிய விதம் காலத்தால் மறக்க முடியாதது. நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்து அதனுடைய கடனை அடைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி அமைந்தார். அப்படிப்பட்டவருக்கு அவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது என்னிடம் சொன்னது கலைஞர் தலைமையில் நடத்த வேண்டும் என்றார். உடனே கலைஞரிடம் அழைத்து சென்று என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. 4 தேதி கொடுக்குறாரு கலைஞர்கிட்ட. நீ என்ன தேதி சொல்லு, நான் வரேன் அப்படின்னாரு. அந்த தேதி தான் நடந்தது. அப்படிப்பட்ட திருமண வைபவம் மதுரையில் அந்த மாதிரி ஒரு முத்தையா மன்றத்தில் அந்த மாதிரி எந்த காலத்திலும் நடக்காது, நடக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தில் அவருடைய திருமணம் நடந்தது. அதை நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் படிக்கிறது, நெஞ்சம் நெகிழ்கிறது. அவருடைய செல்வங்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு தெரிவித்து அமைகிறேன். இந்த ஆட்டமா பாட்டமா பாடம் மட்டும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி எடுத்துருந்தார். அதான் கேட்டேன், எவ்வளோ டான்ஸஸ் பா அப்படின்னு. 60 டான்ஸர் 600 டான்ஸர் மாதிரி எடுத்துருக்கிறார். எப்படி நைட்டில் அந்த லைட்ஸோட அவங்க புறப்பட்டு வர்றது, காவல்துறை அதிகாரிகளோட ஒரு ட்ரெய்லர், ஒரு பாட்டு போட்டால் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிற ஒரே ஒரு சூழலில் உருவாக்கிய ஒரு கலைச்சிற்பி தான் தம்பி செல்வமணி அவர்கள். வாழ்வு 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 என்ற வாழ்க்கை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எப்படி விஜயகாந்துக்கு ஒரு யாகத்தலியான் ஊருக்கு ஊர் போய் அவரை பற்றி பறைசாற்றி கூட்டம் போட்டு அவர் புகழை சேர்த்தாரோ, அதுபோல் திரையுலகில் செல்வமணியுடைய படம் அவருக்கு ஒரு கொடையாக விளங்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். ஆட்டமா தேரோட்டமா நாயகி ரம்யா கிருஷ்ணன் மேம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்போது கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசைத்தட்டு மேடையில் வெளியிடப்படுகிறது. மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து கேப்டன் பிரபாகரன் படத்தின் இசைத்தட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்தில் அரங்கத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்ததோ இன்னைக்கு அப்படி இருக்கு. இந்த இடம், இந்த மேடை இப்படி இனிமேல் ஆரம்பிக்கணுன்றது எங்களுடைய ஆசை. அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குநர்களுடைய ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார். ஏன்னா நிறைய இயக்குநர்களை உருவாக்கினவர். அதில் முதன்மையானவர்னு சொன்னால்
நமது செல்வமணியை சொல்லலாம். ஆர்கே செல்வமணி அவருக்கு கொடுத்த 2 வாய்ப்பையும் அற்புதமாக பயன்படுத்தி ராவுத்தர் பிலிம்ஸுடைய அந்த பேரை உச்சத்தில் கொண்டு போனதுக்கு செல்வமணி அவர்களுடைய ஒரு கடினமான உழைப்பாளர். அவர் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய கேமராமேன் எல்லாம் எனக்கு கேமராமேனுங்க சொல்வது என்னடா மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான், இதையெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பான். சாப்பிட மாட்டார், சரியா? அவரும் தூங்க மாட்டார், அடுத்தவனையும் தூங்க விட மாட்டார். படத்தை பார்த்தவங்களையும் தூங்க விட மாட்டேன், இப்பவும் தூங்க விட மாட்டேன். அது ரம்யா கிருஷ்ணன் மேடம் வரலையான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கேன். அது என்ன அழகா, எவ்வளவு அழகா அந்த டான்ஸர், அந்த ஸ்வீட், அப்போ அவ்வளவு இன்னசென்ட்டு. இப்போ அப்படி தான் இருக்கு. அப்போ நடித்த அதே ரம்யா கிருஷ்ணனை இந்த மேடையில் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா நீங்கள் இந்த விழாவில் கலந்துட்டதுக்கு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த மாபெரும் வெற்றி காவியத்தை, அதாவது நடிகர்களுக்கு நிறைய படங்கள் அமையும், ஆனால் இந்த படம் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னால் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா. அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க. நமது விஜய பிரபாகரன் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான். ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு. அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர், திரைப்பட கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம இயக்குநர்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம். அதுக்கப்புறம் நான் திருப்பி பேசுவேன். அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மிக பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிய இளையராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு விஜயகாந்த் சார் கேட்டதாகவும், இப்போ செல்வமணி கிட்ட கேட்டிருக்கேன், சார் இந்த படத்தில் பாட்டே கிடையாதுன்னு. அப்புறம் என்னையா இது, ஏதோ ஒரு 2 பாட்டால் வெயி அப்படின்னு கப்பல் பண்ணி வச்ச பாட்டு தான் சொல்லுவார். ஆனால் அந்த பாட்டு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடமாடிய ஆட்டமா பாட்டமா ஒரு ஓப்பனிங் பிஜிஎம் அது இன்னைக்கு வரையிலும் உலக வரலாறுல பதிக்கப்பட்ட ஒரு இசை கோர்வையினுடைய அற்புதமான படைப்பு இளையராஜா அவர்கள். இன்னைக்கு அந்த பீட்டு வந்ததுன்னா இதுதான் பாட்டுன்னு எல்லாத்துக்கும் உலகம் ஃபுல்லாக தெரியுது. அது எப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் ஷோலை பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டிருக்காரு, தவிர அவர் 10 ஷோலை மாதிரி அவர் பாட்டு போட்டிருக்காரு. ஸோ இளையராஜா அவர்களுடைய இசை, அது பின்னணி கோர்வை, ஒவ்வொரு ஷாட்டும். என் தம்பி நான் என்னென்னா இப்போ பயந்துட்டேன். ஒரு பக்கம் ஊமை விழிகள்னு ஒரு படத்தை பார்த்து பயங்கர கிராண்டியராக எடுத்துட்டாங்க. அதில் நான் ஒர்க் பண்ணேன். 2வது இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை போட்டு அடுத்து ஃபில்ம் இன்ஸ்டியூட் பசங்க இவரும் கிராண்டியராக எடுப்பாருன்னு நினச்சிட்டேன். நான் 35mm போதுங்க. என்னையா இந்த படம் 35mmன்றான் ராவுதர், இன்னும் உதவி இப்படி பண்ணுறான். நீ விட்றா, அவன் ஏதோ பண்ணிட்டேன், திருவாசல் நல்ல படம் கொடுத்துருக்கான், இன்னும் எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிட்டேன். நான் கதையெல்லாம் சொல்கிறேன், அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கல. கேப்டன் இவங்க 2 பேருக்கு எடுத்து வச்சிட்டாங்க, இந்த ஆபாவானு ஆர்கேஎஸ்.
இவங்க தான் எனக்கு எதிரிங்க மெயினாக. ஏன்னா நான் இவங்களை மீறி ஒரு படத்தை எப்படி பண்ணுறது? நம்மளுக்கு இந்த மாதிரி கிராண்டியர், இந்த நைட்டு டே அண்ட் நைட்டெல்லாம் கஷ்டப்படுறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டெய்லி காலையில் 7 மணிக்கு போய் அழகாக ஷூட்டிங் 6 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து எமோஷனல் கிராண்டியர். இதில் இவங்க பண்ணாதையெல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும், விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணதனுடைய விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீர். இன்னைக்கும் இந்த மனுஷன் தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாது. ஐயாவோட மானம் அந்த கவரிமான நீரும், அந்த கவரிமான பரம்பரைக்கே உன்னாலதான் பேருன்னு. அது ஆத்மார்த்தமாக விஜயகாந்த் அவர்களை பற்றி புரிந்தவர்களுக்கு அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அது எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டுருப்பார். பசியோடு அந்த பக்கம் போகிறவங்க சும்மா அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார்னா பின்னாடி டைனிங் டேபிளை சிமெண்ட்லேயே கட்டி வச்ச ஒரே ஆள் அவர் தான். அத்தனை டைனிங் டேபிளை போட்டிருப்பாங்க, சேர் 4 சேர் போட்டு சிமெண்ட்லேயே கட்டி வச்சு ஒவ்வொரு நாளும் பிரியாணி தான். யாருக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது, பிரியாணி. அந்த காலத்தில் நம்ம அந்த சினிமா விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் பக்கம் போகணும், ஆஃபீஸுக்கு போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொன்னால் அவனுக்கு காசே வாங்க மாட்டாங்க. யார் எந்த ஆட்டோக்காரனும் காசு வாங்க மாட்டாங்க. அத்தனை ஆட்டோக்காரங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டிருப்பார். ஸோ அத்தகைய ஒரு மனிதர்கள் மாணிக்கம் அண்ணன் எஸ்ஏசி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் கொடுத்து கொடுத்து பழக்கம் இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை கேட்காமையே தெரிஞ்சு உதவி செய்யக்கூடிய ஒரே மாமனிதன் விஜயகாந்த் சார் அவர்கள் தான். ஸோ அவருடைய ஆன்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படும். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இதை தைரியமாக எடுத்து வெளியிடும் எனது அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய பார்ட்னருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இதுக்கப்புறம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அந்த பாடல் வரிகள் 100க்கு 100 பொறுத்தது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த வருஷம் மிக முக்கியமான வருஷம் இந்தியன் சினிமாவில். இந்தியன் சினிமாவே கொண்டாடும் ஷோலை படத்தினுடைய 50வது வருடம் ரீலீஸ் ஆகுது. இந்த 2025 தமிழ் சினிமாவுடைய ஷோலேவா எல்லோரும் கொண்டாடுற இந்த கேப்டன் பிரபாகரன் படம் இப்போ திருப்பி இங்கே ரிலீஸ் ஆகிறது மிகவும் மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம மன்சூர் சார் உங்களுடைய இந்த படத்தில் அந்த கொடுத்த ஒரு முயற்சி உழைப்பு இருக்குல்ல, அது ஒரு என்ன சொல்றது, இண்டிவிஜுவல்ஸ் ஒரு உழைப்பு கொடுக்க வச்சாரு. அது கேப்டன் பிரபாகரன் படம் இந்த வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டர்லேருந்து 100 நாள் ஓடுனுச்சு. ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் இருந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வா நீ போட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் கதை சொல்ல வர்றேன். அவள் போகட்டும், நீ வெளியே புரிஞ்சுக்கிறேன், நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நான் என்ன இது நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார், அது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு எனக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது. நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னு. எனக்கு சின்ன வயசு இருக்கும், அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு இந்த படத்துக்கு
வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன்.